ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஜெரோம் எழுதின ஒரு ஹியூமரஸான ஒரு ப்ரோஸ் பீஸான பேக்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஜெரோம் இவர் வந்து 2 May 1859 14 June 1927 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், ஹியூமரிஸ்ட். இவருடைய 3 Men in a Boat அப்படிங்கிற ட்ராவலாக், அந்த காமிக் ட்ராவலாக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம அந்த பேக்கிங் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸ் பார்க்க போகிறோம் இல்லையா, இது வந்து இந்த 3 Men in a Boat அப்படிங்கிற இந்த ட்ராவலாக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் பார்ட். இது போக அவர் நிறைய எஸ்ஸே கலெக்ஷன்ஸ் கூட எழுதியிருக்காரு. ஐடல் தாட்ஸ் ஆஃப் அன் ஐடல் ஃபெல்லோ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் செகண்ட் தாட்ஸ் ஆஃப் அன் ஐடல் ஃபெல்லோ, தேர்ட் மென் ஆன் த புமெல் அப்படிங்கிறது கூட அந்த 3 Men in a போட்டுடைய சீக்வல். இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் நம்ம ஜெரோம் எழுதியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஒரு காமெடி ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ப்ரோஸ் பீஸை நம்ம ரீட் பண்ணும்போதே ஒரு ஃபன்னியான திங்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, ஒரு 3 friends அப்புறம் ரைட்டருடைய டாக், இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெக்கேஷன் போகலாம், அதுக்காக பேக் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு பேக் பண்ண போகிறாங்க. எல்லாமே ரொம்ப காமிக்கலாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த 3 friends யார் பாருங்க, நம்ம ஜெரோம் ஆத்தர் தான், அதுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் அண்ட் ஹாரிஸ், இவங்க 3 பேரும் வெக்கேஷன் டிசைட் பண்ணுறாங்க. அதுபடி பிளான் பண்ணியாச்சு. ஒரு ஜேர்னி போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பேக்கிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளாம் ஊருக்கு போகும்போது திங்ஸ் பேக் பண்ணிட்டு போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஜெரோம் தான் ஸ்டோரி டெல்லர், நம்ம நரேட்டர் கூட. அங்கே என்ன திங்ஸ்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக நடக்குது, என்ன காமிக்கலாக நடக்குது, ஏன்னா எந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து இதில் ரீடர்ஸ்க்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி அவங்க பண்ணுறதே ஒரு காமிக்கலான திங் நடந்துகிட்டு இருக்கு அந்த பேக்கிங் பர்பஸில். அதை விட நம்ம போயட்டோடைய டாக் இருக்குது இல்லையா, அதனுடைய நேம் பாருங்கள், மாரன்சி அப்படிங்கிறது தான். அதனுடைய ரோல் கூட ரொம்ப காமிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெட் வச்சுருந்தோம் அப்படின்னா சில திங்ஸை நம்ம பர்டிகுலராக ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைப்போம், அது கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ப்ரோஸ்லேயே நடக்குது. வாங்க அதனுடைய சம்மேஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்கிங் அப்படின்னு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பீஸ் வந்து 3 Men in a Boat அப்படிங்கிற அவருடைய மேஜர் நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நம்ம ரைட்டர் ஜெரோம் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த ப்ரோஸோடைய நரேட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் பேக் பண்ண போகிறேன், நம்ம ட்ரிப்புக்கு ரெடி ஆகலாம், அந்த ட்ரிப்புக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு கர்வமான விஷயமா, ஏன்னா பேக்கிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்டான ஜார்ஜ் அண்ட் ஹாரிஸையுமே அவர் சொல்லிடுறாரு, உங்களுக்கு இது வந்து ரொம்ப வரீடு ஒர்க்காக இருந்தது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் என்கிட்டே கொடுத்துருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லவா தேவை. இப்போ நம்ம ஒரு ஒர்க் செய்யணும், நமக்கு அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறதுக்கு 4 ஆள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப லெத்தர்ஜிக்காக இருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் ஜார்ஜ் வந்து அப்படியே ஈஸி சாரில் ஜாஞ்சாச்சு. ஹாரிஸ் வந்து தன்னுடைய லெக்ஸை அப்படியே டேபிளில் போட்டுட்டு அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. ஸோ ஜெரோமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு வந்து அந்த லக்கேஜ் பேக் பண்ணுறது அப்படிங்கிற எபிலிட்டி மித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அவரே நினச்சிக்கிறாரு. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் பேக் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ எதுக்காக நம்ம ஜெரோம் ரைட்டர் அப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அப்படி அவரை நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒர்க் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாஸ் மாதிரியா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து எடுபடி மாதிரி அதை எடுத்துகிட்டு வாப்பா, இதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டாக ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. அவங்க ஃப்ரெண்ட்ஸை அப்படி ரிலாக்ஸாக உட்கார வச்சுட்டு இவரெல்லாம் வேலை பார்க்கணும்ல இவருக்கு இன்டென்ஷன் கிடையாது. இவர் ஒரு பாஸ் மாதிரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், மித்ததெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும், திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு போர்ட்டர் மாதிரி என்னுடைய டைரெக்ஷன்ஸ்க்கு தந்தாருமால நீங்கள் வந்து ஹாரிஸ் அண்ட் ஜார்ஜ் இருக்காங்களே அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஜெரோம் எதிர்பார்க்குறாரு. ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாருங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ் பண்ணுறாரு. அது மாதிரி அவங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது இவர் திட்டுறாரு, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ எனக்கே அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணும்போது மித்தவங்க வந்து சிம்பிளாக உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பேத்திக்கிறாரு.
ஸோ ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை அவர் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஒருத்தர் கூட அவர் இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப லேசியான மேனாக சோஃபாவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஆல் த டே ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த நம்ம ரைட்டர் வந்து ஜெரோம் இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாராம். ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட மாட்டார். ஸோ அந்த மனுஷனை பொறுத்தளவில் நான் அங்கிட்டு போய் வேலை பார்க்குறேன் இல்லையா, அதை பார்த்தே அவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அப்படி பார்க்குறத வந்து எனக்கு இன்னும் இரிட்டேட்டாக தான் ஆக்குச்சு அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில். ஸோ ஜெரோம் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஸ்லேவ் மாதிரி ஒருத்தங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு ஐடிலாக, அதாவது லேசியாக ஒருத்தங்க உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜார்ஜ் அண்ட் ஹாரிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்கிறாரு. ஸோ இவருக்குமே அந்த ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ எனக்கு வந்து அந்த நபர் மாதிரி இருக்க விருப்பம் இல்லை. அதாவது ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து பார்க்குற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காராமல் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதுக்காக சூப்பரண்ட் பண்ண நினைப்பேன். ஹேண்ட்ஸை என்னுடைய பாக்கெட்ஸில் வச்சுட்டு அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட நான் வந்து அப்படி ஸ்லேவ் மாதிரி உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாரு. ஃபைனலாக சொல்லிடுறாரு, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அந்த பேக் பண்ணுற ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த க்ளோசிங் டைம் வந்தாச்சு. பேக் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் வரும்போது ஹாரிஸ் வந்து இமீடியட்டாக சொல்கிறான், ஐயோ நான் என்னுடைய பூட் பேக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது உடனே ரைட்டர் ஜெரோம் இருக்கார்லையே அவர் சொல்கிறார், நீ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல, இருந்தாலும் சரி ஹாரிஸ் தானே அவன் எப்பயும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படி நினைக்கும் போதே நம்ம ஜார்ஜ் வந்து அந்த இடத்துல சிரிச்சிடுறாரு. இது வந்து ஜெரோம்க்கு கூட கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா. ஒரு வழியாக பேக் பண்ணி முடிக்கும்போது ஐயோ பூட்ஸே அதில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் முன்னாடியே சொன்னால் நான் கரெக்டாக பேக் பண்ணியிருப்பேனே அப்படின்னு கேட்கும்போதே ஜார்ஜ் சிரிக்கிறத பார்த்தாலே ஜெரோம்க்கு சாம கோபம். சரி வேறு என்ன பண்ணுறது, வச்சு தான் ஆகணும் இல்லையா. உடனே ஜெரோம் வந்து இப்போது அந்த பூட்ஸை ஓப்பன் வைக்கிறதுக்காக அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. திரும்ப அகெயின் அதை க்ளோஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஆஹா டூத் ப்ரஷ்ஷை வச்சோமா இல்லையா, அவருக்கு அது ஞாபகமே இல்லை. அது வச்சிட்டோமா இல்லையா, பேக் பண்ணும்போது அது உள்ளே வச்சோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் இந்த டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு போகிறதுலே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். நைட்டு கூட நிறைய ஒரு ட்ரீம்ஸ்லாம் வருமா, இந்த மாதிரி ஐயோ டூத் ப்ரஷ் நான் பேக் பண்ணனா இல்லையா, பேக் பண்ணாமல் விட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்படியே முழிச்சாலுமே நிறைய அந்த டூத் ப்ரஷ்ஷே அவரை வந்து ஒரீட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஸோ மார்னிங் டைம் அகெயின் அந்த பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுவாராம். திரும்ப அதுக்காகவே அந்த ப்ரஷ்ஷு வச்சுருக்கிற அந்த பேக்கை வந்து அன்பேக் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு திரும்ப அதில் வைப்பாராம். ஸோ இந்த மாதிரி ஆஸ் யூஷுவலாக நடக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படியாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து அந்த பேக்லேருந்து அந்த இது வெளியே வந்துருமா, அதை வந்து ரீபேக் பண்ணுவாராம். திரும்ப அதுவே ஒரு உள்ளே வச்சனா இல்லையாங்கிறத மறந்து போயிடுவாராம். கடைசி மொமெண்ட்டில் என்ன ஆகும்னா அவருடைய ரூமுக்கு போயிட்டு திரும்ப அங்கே போய் பார்த்தா அங்கே தான் அந்த ப்ரஷ் இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ப்ரஷ் மேலே ஒரு வச்சிட்டோமா இல்லையாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத லெவலில் இருக்குமா. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவாராம், அந்த ப்ரஷ்ஷை வந்து அவரோட ஹேண்ட் கர்ச்சீஃபில் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே கையிலே வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போடுவாராம். இதுதான் அந்த ஜெரோமுடைய ட்ராவலிங் டைமில் அந்த டூத் ப்ரஷ்ஷால் நடக்கிற ஒரு கன்ஃபியூசிங் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் நடக்கக்கூடாது, ஸோ டூத் ப்ரஷ் உள்ளே இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் திரும்ப அந்த பேக் பண்ண பேக்கிலேருந்து திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுறாருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு, ஆனால் ப்ரஷ்ஷு உள்ளே இல்லை. அகெயின் அது ஒரு மெஸ் ஆயிடுது அந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டோடைய ப்ரஷஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஜார்ஜ் அண்ட் ஹாரிஸ், அவங்களுடைய ப்ரஷஸ் அங்கே இருக்குது. பட் இவருடைய ப்ரஷஸை திரும்ப தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. ஸோ ஒவ்வொரு திங்ஸாக பேக்லேருந்து எடுத்து பார்க்குறாரு, ஒவ்வொன்றா அப்படி ஷேக் பண்ணி பார்க்குறாரு. ஃபைனலாக அந்த ப்ரஷ் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பூட்டுக்குள்ளே இருக்குது. அப்பா ஒரு வழியாக பூட்டுக்குள்ளே தான் என் ப்ரஷ் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அந்த பேக்கை ரீபேக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஜெரோம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜார்ஜ் பாருங்க, அவர் பங்குக்கு சோப் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை கேட்டுடுறாரு. போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோம் வந்து ரொம்ப அவர் பொறுமையாக இழந்துடுறாரு. இருக்கோ இல்லையோ அவ்வளோதான், நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அண்ட் பேக்குடைய ஸ்ட்ராப்பையும் போட்டாச்சு, சோப்பு இருக்கா இல்லையாங்கிற பற்றி நான் ஒரி பண்ண போகிறதில்ல அப்படின்றாரு. அப்படி பேக் பண்ணி முடிச்சிடறாரு இல்லையா ஜெரோம், சொல்லி ஒரு வழியாக நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை அப்படின்றாரு. அப்புறம் லேட்டாக தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்பெக்ஸையும் அதில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக சரி அதுக்காக அதை எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபைனலாக அந்த பேக் எப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நைட் 10:05 தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பேசிக் திங்ஸ் மட்டும்தான். அதாவது அவங்களோட ட்ரெஸ், லைக் அவங்களுடைய ப்ரஷ்,
பூட் இது மட்டும் தான் அதில் வச்சுருக்காங்க. இப்போ ஃபுட் பேஸ்கெட்டை பேக் பண்ணணும் இல்லையா? இப்போ ஹாரிஸ் வந்து ரிமைண்ட் பண்ணுறான், ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான்ப்பா இருக்குன்னா 12 ஹவர்ஸில் இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம பேஸ்கெட்டையும் நம்ம பேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் கிளியராக சொல்லிடுறான், இந்த மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பேரலாக ஃபுட் பேஸ்கெட்டை வந்து நானும் ஜார்ஜும் பேக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெரோமும் ஓகேன்றான். ஏன்னா வந்து போதாத குறையா அதிலே மாறிடுச்சு, ஃபுல்லாக ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ தான். ஸோ ஜெரோம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே நீங்கள் பண்ணுங்கள், மீன்வைல் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம ஜார்ஜு ஹாரிஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக பேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெரோம் பேக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு கலபரமாக்கி விட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக ஜார்ஜு ஹாரிஸு ரொம்ப ஹாப்பியாக பேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. மோரோவர் அவனை விட இவங்க நல்லா பேக் பண்ணுவாங்கங்கிறத காட்டிடணுங்கிறதுக்காக ஹாப்பியாக இருக்காங்க. பட் இதை பார்க்குற ஜெரோம் வந்து ஒரு ரைட் மொமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஜெரோமை பொறுத்தளவில் ஹாரிஸ் வந்து இந்த வேர்ல்டுலே ஒஸ்ட் பேக்கர், அவனுக்கு வந்து அந்த எபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு ஜெரோம். ஸோ ஜெரோம் வந்து அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அங்கே பார்க்கும்போது ஒரு பைல் ஆஃப் பிளேட்ஸ், கப்ஸ், கெட்டில், பாட்டில், ஜார், பை, கேக்கு, அப்புறம் டொமேட்டோஸ் இதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாமே அந்த ஹேம்பருக்குள்ளே போட்டே ஆகணும், அந்த பேக்குள்ளே போட்டாகணும். சரி எப்படியும் இந்த விஷயத்தில் அவங்க சொதப்பிடுவாங்க, நம்ம பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெரோம் எதிர்பார்த்த மாதிரியே நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பை பிரேக் பண்ணியாச்சு 2 பேரும் சேர்ந்து. அதுதான் அவங்க செஞ்ச ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி உடைச்சாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறோங்கிறத காட்டுறதுக்காக இந்த கப்பை நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் செய்வோம், அதாவது கப்பையும் எங்களால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஜாம் அதை பேக் பண்ணுறாரு. அப்படி பேக் பண்ணும்போது அதுக்கு மேலே வைக்கிற அந்த டொமேட்டோ வந்து அப்படி ஸ்குவாஷ் ஆகிடுது. ஸோ இதை பார்த்த உடனே ஏன்னா ஜாம் பாட்டில் வச்சு அதுக்கு மேலே டொமேட்டோ வச்சு அதுக்கு மேலே ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த டொமேட்டோ பட்டு அந்த ஜாம் டாப்பில் வந்து அப்படி ஸ்குவாஷ் ஆனதுனே அந்த டீஸ்பூன் வச்சு அதை தூக்கி வெளியே போட்டாச்சு இப்போது. ஸோ அந்த ஜார் பட்டு அந்த டொமேட்டோஸ் வந்து இதாகிடுச்சு இல்லையா, ஸ்குவீஸ் அது இல்லையா, அதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து தூக்கி போட்டாச்சு. அது ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடக்குது. ஸோ கீழே ஒரு பட்டர் இருக்குது, அது மேலே நம்ம ஜார்ஜ் வந்து காலை வச்சிடுறாரு. இதை வந்து பார்த்தாலும் ஜெரோம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறான். ஒரு டேபிளோடைய எட்ஜில் உட்காந்துட்டு அதில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒன்றும் பேசலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரு அமுளி துமுளியாக பண்ணிடுறாங்க, ஹாரிஸும் ஜார்ஜும் சேர்ந்துட்டு. இருந்தாலும் நம்ம ஜெரோம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய சைலன்ஸை பார்த்து ஹாரிஸும் ஜார்ஜுக்கும் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இவ்வளோ விஷயம் நடக்குது, ஏதாவது சப்போர்ட்டிவாக எதாவது பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட திங்கிங்லேயே அவங்க வந்து ரொம்ப நர்வஸ் ஆகிடுறாங்க. எல்லா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்களால கரெக்டாக பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் அங்கே வைக்காங்க, வேண்டான்னு வைக்கிறாங்க, அப்புறம் திரும்ப வேணும்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ எது வேணும் எது வேண்டாங்கிற கிளாரிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த பைஸ் இருக்குல்லையா, அந்த பையை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஹெவியான திங்ஸை வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, அது கூட அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. அந்த ஹெவியான திங்ஸ் வந்து அந்த சாஃப்ட் பையை வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் வந்து ஒரு சால்ட் கேனை வந்து எல்லாத்துலேயும் கொட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் ஜெரோம் சொல்கிறான், இந்த மாதிரி சின்ன பீஸ் ஆஃப் பட்டரில் ஆரம்பித்த ஒரு கன்ஃபியூஷன் இவ்வளோ பெருசாக முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த பட்டருடைய ஒர்த் வந்து 1 or 2 pence தான் இருக்கும். அதாவது ஸ்மால் பீஸ் பட்டர் அது வந்து இவ்வளோ பெரிய மெஸ்ஸை க்ரியேட் பண்ண நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜார்ஜ் அதை கன்சிடர் பண்ணாமல் தன்னோட ஸ்லிப்பர்லேருந்து அந்த பட்டரை எடுத்துகிட்டு அதை ஒரு கெட்டிலில் போட்டுடுறான். அதை ட்ரை பண்ணும்போது அவனால் எடுக்கவே முடியல. ஸோ ஒரு சேரில் உட்காந்துட்டு ஹாரிஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். இருந்தாலும் அது ஸ்லிப்பர்லேருந்து அதை எடுக்கவே முடியல. அதனால இந்த பாய்ஸ் அகெயின் அது எங்கே போயிடுச்சு, வேறு இடத்துல இருக்கா அப்படின்ட்டு அதனுடைய பட்டரோட இன்னொரு பீஸை எடுக்க போயிடுறாங்க. வந்து ஹாரிஸ் சொல்கிறான், ஐயோ அந்த பட்டர் எங்கே போச்சுனே தெரியலையே, பட்டர் எங்கே போயிருக்கும், ரொம்ப அமேசிங்காக இருக்குது, இது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். லேட்டராக தான் என்ன தெரியுதுன்னா ஹாரிஸோடைய பேக், அதான் உட்காந்தா இல்லையா அந்த பிளேஸில் தான் அந்த பட்டர் இருந்திருக்கும். அது வந்து அவன் பின்னாடியே அதை தேடி அவன் போயிருக்கான். அது வந்து அவன் பேக்கில் தான் அது ஒட்டி இருக்கும். ஸோ ஃபைனலாக ஹாரிஸை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நிற்க வச்சுட்டு ஜார்ஜ் வந்து அந்த பட்டரை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டீ பாட்குள்ளே மறுபடியும் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் நடக்கும்போது ஜெரோமுடைய பெட் டாகான மான்ச் மாரன்சின்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய யூஷுவல் இன்டென்ஷனே எல்லா விஷயத்தையும் இன்டரப்ட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் அதனுடைய பங்குக்கு சில விஷயங்கள் பண்ணுது. என்ன அப்படின்னா அதனுடைய காலை வந்து ஜாம் பாட்டிலுக்குள்ளே விட்டுருது. ஸோ அதனுடைய பார்வையில் அந்த லெமன்ஸ் எல்லாம் ரேக்ஸ் மாதிரியும். ஸோ அதை பார்க்குறதுக்காக அந்த ஹேம்பருக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு வழியாக்கி விட்டுருது.
ஸோ அந்த பேக் பண்ண திங்ஸில் ஏறி உட்காந்துட்டு அங்கே இருக்கிற டீஸ்பூன்ஸ் எல்லாம் அப்படியே தட்டி விட்டுருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பார்வையில் அந்த லெமன்ஸ் வந்து ரேட்ஸ் மாதிரி, அதனால அந்த ஹேம்பருக்குள்ளே போயிட்டு அந்த ரேட்ஸ் எல்லாம் கொள்ளணுங்கிற மாதிரி இன்டென்ஷனில் நம்ம டாக் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அந்த ஃப்ரையிங் பேனோட நம்ம ஹேரிஸ் சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ இதை திட்டிகிட்டே போகிறான் ஹேரிஸ், நீ தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஸோ இதுக்கு வந்து ஜெரம் சொல்கிறான், இதுக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டே தேவையில்லைப்பா, அது வந்து அதனோட நேச்சரே அதுதான், இந்த மாதிரி தான் ஆர்வமாக அது பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 12:50 அப்போ தான் அந்த ஹேம்பரை பேக் பண்ணி முடிக்கிறாங்க. ஹேரிஸ் ஃபைனலாக அப்பாட எதுவுமே பிரேக் ஆகலை, இனிமேல் எதுவும் பிரேக் ஆகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். அப்படியே எதுவும் பிரேக் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது, இது மேட்டரே கிடையாது, நம்ம வந்து இனிமேல் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டேர்ஸ் போகிறாங்க. ஒரு வழியாக பெட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹாரிஸ் வந்து ஜெரோம் கிட்ட, நீ பெட்டுக்குள்ளே தூங்க போறியா இல்லை வெளியே தூங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெரோம் சொல்கிறாரு, பெட் உள்ளே தூங்குறதா எனக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் திங்க் பண்ணுறாரு. மீன்வைல் ஜார்ஜ் என்ன கேட்குறான் அப்படின்னா, எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஹாரிஸ் வந்து 7 அப்படின்னு சொல்லும்போது ஜெரோம் வந்து 6 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் சில லெட்டர்ஸ் எழுதணும், ஸோ 6 எழும்புறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாரிஸும் ஜெரோம்க்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 6:30 அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஜார்ஜ் சொல்லியிருக்கான், ஏதாவது பேக் பண்ணதில் ஏதாவது பிரேக் ஆகிருந்தது அப்படின்னா இது ஆல்ரெடி ப்ரோக்கனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறான். எல்லாருமே 6:30 அதாவது 6:30க்கு வேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஜார்ஜ் எந்த ஆன்சர் சொல்ல, ஏன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஷனில் 6-7 ஆகும்போது 6:30 டிசைட் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க 6:30க்கு எந்திரிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் வந்து எந்த ஆன்சரும் சொல்லலை. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அவன் தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லியாக கிளம்புறதுக்காக அவங்க வந்து அப்படியே குளிச்சுட்டு மார்னிங் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிறக்காக அவங்களும் தூங்குற மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பீஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹிலேரியஸாக இருக்கிற ப்ரோஸ் பீஸுங்க இது. இதில் முடிஞ்சால் இந்த நாவலையும் வாங்கி ரீட் பண்ணுங்கள். அந்த ரீட் பண்ணும்போதே அதை விஷுவலைஸ் பண்ணுற எபிலிட்டியை ஜெரோம் கொண்டு வந்திருப்பார். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்காக திங்ஸை எப்படிலாம் பேக் பண்ணுறாங்க, பேக்கிங் ஸ்கில்லை காட்டுறதுக்காக ஜெரோம் ட்ரை அவுட் பண்ணார். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃபுட் பாஸ்கெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண கலபரம், அப்புறம் அவங்களுடைய அந்த பெட் டாகான மாண்ட் மோரன்சி அது பண்ண கூத்து, இதெல்லாமே படிக்கும்போது ரொம்ப ரிலீஷிங்காக இருக்கும். இதுதான் இந்த ப்ரோஸோடைய சம்மேஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.